ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 1,15,512 வாக்குகள் பெற்றும் 91,374 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி 24,138 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தாலும் அவர் டெபாசிட் தொகையை இழந்தார். இந்த தேர்தலில் நோட்டா மூன்றாவது இடத்தை பிடித்தது. இந்நிலையில் ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு மத்திய அரசுக்கு எதிரான திமுகவின் கண்டன பொதுக்கூட்டம். இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டும் அவர்களை முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக கழக அரசு இருப்பதால் மாணவிகள் பலரும் திட்டங்களின் பெயர்களை சொல்லி இவையெல்லாம் எங்களுக்கு ரொம்பவும் பலன் தருகிறது என்று தெரிவித்ததை கேட்டதை விட உங்களில் ஒருவனான எனக்கு வேறு என்ன பேர் வேண்டும்? அப்பா அப்பா என்று மாணவிகள் காட்டிய பாசத்தின் போது அவர்களுக்கு நான் எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம் தான் கழக ஆட்சியின் ஒரே லட்சியம் என்ற மன உறுதியையும் பெற்றேன். நெல்லை மாவட்ட சுற்றுப்பயணம் என்பது இருட்டுக்கடை அல்வாவின் இனிய சுவையாக நெஞ்சில் இனித்த வேளையில்தான் பிப்ரவரி 8ஆம் நாள் காலை முதலே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களத்தில் இருந்து இனிப்பான வெற்றி செய்தி வந்து கொண்டிருந்தது. முதல் சுற்றில் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை எல்லா சுற்றுகளிலும் கழக வேட்பாளர் சந்திரகுமார் கூடுதலான வாக்குகளை பெற்றுக் கொண்டே இருந்தார். இந்த இடைத்தேர்தல் களத்தை சட்டமன்றத்தின் முதன்மை எதிர்கட்சியான அதிமுகவும் அதன் மறைமுக கூட்டணி வைத்திருக்கிற பாஜகவும் திட்டமிட்டு புறக்கணித்துவிட்டு உதிரிகளை முன்னிறுத்தி திமுகவை எதிர்த்தன. மக்களுக்கு தேவையானவை குறித்து எதுவும் பேசாமல் மகத்தான தலைவர் தந்தை பெரியார் மீது அவதூறுகளை அள்ளி வீசிய கைகூலிகளுக்கு டெபாசிட் பறிபோக்கும் வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் சரியான பாடம் புகட்டி இருக்கிறார்கள். இது என்றென்றும் பெரியார் மண் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். உங்களில் ஒருவனான நான் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்யவில்லை என்றாலும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை பட்டியலிட்டு கழக வேட்பாளரை ஆதரிக்குமாறு வாக்காளர்களுக்கு கடிதம் வாயிலாக வேண்டுகோள் விடுத்தேன். மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதை விட மக்களுக்கு என் மீது அதிக நம்பிக்கை உள்ளது. அதனால்தான் நேரடி பிரச்சாரத்துக்கு வர இயலாத போதும் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து திமுக கழக வேட்பாளரை 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து எதிர்த்து நின்ற மற்ற அனைவரையும் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் வெல்வோம், 200 படைப்போம் வரலாறு என்ற முழக்கத்தை உங்களில் ஒருவனான நான் முன்வைத்தேன். 200 இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது இடைத்தேர்தல் கண்ட ஈரோடு கிழக்கு. மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அந்த மக்களுக்குரிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திராவிட மாடல் அரசு ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசுடன் அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறது. அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய பாஜக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து கழகத்தின் சார்பில் கண்டன பொதுக்கூட்டங்கள் எழுச்சியுடன் நடைபெற்றுள்ளன. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் மாவடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் பங்கேற்று தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கவும் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களை கெடுக்கும் வகையிலும் ஒன்றிய பாஜக அரசு தன் வஞ்சக போக்கை தொடர்ந்து மேற்கொள்வதை சுட்டிக்காட்டினேன். உங்களில் ஒருவனான நான் என்ன உணர்வுடன் ஆவடி பொதுக்கூட்டத்தில் பேசினேனோ அதே உணர்வுடன் தமிழ்நாடு முழுவதும் கழக மாவட்டங்களில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் கழகத்தினர் பேசிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்றிய பாஜக அரசிடம் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்று நெல்லையில் நடந்த விழாவில் நான் சுட்டிக்காட்டியது போலவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் புள்ளி விவரங்களுடன் நம்முடைய கழகத்தினர் உரையாற்றியிருக்கிறார்கள். இது வெறும் கண்டன கூட்டமாக முடிந்துவிடாமல் நல்லாட்சி தரும் திராவிட மாடல் அரசை முடக்குவதாக நினைத்து தமிழ்நாட்டை பாஜக அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதையும் தமிழ்நாட்டில் பாஜகவினர் வெற்றி பெற முடியாது என்பதால் அமைதியை கெடுக்கும் வேலைகளை தூண்டிவிடுவதையும் மக்கள் மனதில் அழுத்தமாக பதிய வைத்து அனைத்து மதங்களை சேர்ந்த மக்களின் நல்லிணக்க நிலமாக தமிழ்நாடு என்றும் தொடர வேண்டும் என்கிற உறுதியை ஏற்கக்கூடிய வகையிலே
இடங்களிலே பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுள்ளன. இந்த வெற்றி பயணம் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்திடும் வகையில் திமுக கழக அரசின் செயல்பாடுகள் அமைந்திடும். அவை சரியாக நிறைவேறுவதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டந்தோறும் மேற்கொள்ளப்படும் ஆய்வு பணிகளின் அடுத்த கட்டமாக பிப்ரவரி 21, 22 ஆகிய நாட்களில் கடலூர் மாவட்டத்திற்கு பயணிக்க இருக்கிறேன். எங்கு சென்றாலும் மக்களின் மலர்ந்த முகம் கண்டு மகிழ்கிறேன். கடலூரில் கடலென திரண்டு வரவேற்க காத்திருக்கும் பொதுமக்கள் உடன்பிறப்புகளின் மலர்ந்த முகங்களை இப்போது என் மனக்கண்களில் காண்கிறேன் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.